மட்டன் நல்லி எலும்பு கறியில் பிரியாணி பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். மட்டன் நல்லி எலும்பு கறியை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டேன். குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு வாஷ் பண்ணி மட்டன் எலும்பு கறியையும் சேர்த்துக்கிட்டு மஞ்சள் தூள், மிளகாத்தூள், மிளகுத்தூள், சீரகத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, பிரியாணி மசாலா கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேன். 1 கிளாஸ் தண்ணியை ஊற்றி 8 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ குக்கரில் கொஞ்சம் நெய், கொஞ்சம் எண்ணெய், பிரியாணிக்கு தேவையான எல்லா ஸ்பைசஸையும் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். 2 பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணினது அதையும் சேர்த்து வதக்கிக்கிட்டேன். 2 பச்சை மிளகாவையும் சேர்த்து வதக்கிக்கிட்டேன். 1 தக்காளியையும் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. கொஞ்சம் இஞ்சி போட்டு பேஸ்ட்டு, அப்புறம் நம்ம வேக வச்சிருந்த மட்டன் எலும்பு கறியும் சேர்த்து நல்லா வதக்கி வச்சாச்சு. கொஞ்சம் பிரியாணி மசாலா, புதினா, கொத்தமல்லி, 1 ஸ்பூன் கெட்டி தயிரையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டு 1 கப்பு பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 கப்பு தண்ணி ஊற்றணும். டேஸ்ட்டுக்கான சால்ட்டையும் சேர்த்துட்டு 20 நிமிஷம் ஊற வச்சிருந்த பாஸ்மதி ரைஸையும் சேர்த்து எலுமிச்சை பழத்தையும் புழிஞ்சு விட்டுட்டு 2 விசில் விட்டீங்கன்னா உங்களுக்கு டேஸ்டியான மட்டன் நல்லி பிரியாணி ரெடி.